ஹலோ ஹாய் வெல்கம் டு இனிதே சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வச்சு பள்ளிப்பாளையம் சிந்தாமணி ஃபியூஷன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பள்ளிப்பாளையம் சிந்தாமணி ஃபியூஷன் பண்ணுறதுக்கு 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 15, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கனை நல்லா ஊற வச்சாச்சு. இது ஒரு 10 minutes நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நான் இன்றைக்கி போட்டிருக்க சாரீ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் கண்டாங்கி ஸ்டைலில் மதுரை ஸ்பெஷல் சுங்குடி காட்டன் கட்டியிருக்கேன். இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே கோல்டன் ஜரி செக்டு டிசைன், அப்புறம் கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் இருக்கும். இதுக்கு மேட்ச் பண்ணி இன்றைக்கி நான் கோல்டன் டெரகோட்டா இயரிங் போட்டிருக்கேன். இந்த சாரீ இயரிங் ஷாப் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சட்டி நல்லா காஞ்சோனி கொஞ்சமாக நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்கு சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது மிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சிக்கனோட ஆட் பண்ண போகிறோம். இந்த சிக்கனுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க மிளகாவோட காரமே போதும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலாவும் போட தேவையில்லை. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண பள்ளிப்பாளையம் சிந்தாமணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.